வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்க சுசி. வாழ்க்கையை வடிவமைப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாகம் 13. எது தேவையோ அது கிடைக்கும். வாழும் இந்த மண் வாழ்வில் இது தேவை அது தேவை என்று மனதை அலைய விடாமல், எது தேவையோ அது கிடைக்கும் என்று மனதில் பதித்து வாழ்ந்தால் நிம்மதியான வாழ்வினை வாழலாம் என்று இறைவன் ஞானவெளி மெய்ப்ரா ஞானசித்தர் அவர்கள் கூறும் அறிவு கருத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள். வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வோம் வாழ்விப்போம். அன்புக்குரியவர்களே, இதோ நான் இறைவேதத்தில் வாசம் என்கின்ற அருளமகத்தில் மொத்தம் 27 வாக்குகள். அதில் இப்பொழுது நாம் சிந்திப்பது 27வது வாக்கு, கடைசி வாக்கு. அற்புதமான வாக்கு. வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் உணர்ந்து வாழ வேண்டிய வாக்கு. இதற்கு மேல் இல்லை. இந்த ஒரு வாக்கை நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பரமண்டலத்தை தொட்டுவிடும் என்பது உண்மை. மண்ணிலும் நினைத்த வண்ணம் வாழலாம், விண்ணிலும் அடைய வேண்டியதை அடையலாம். அப்படி என்ன அதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானித்து கவனித்து பாருங்கள். எது தேவையோ அது கிடைக்கும். யார் கொடுப்பாங்க? எது தேவையோ, உனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கும். எது தேவையோ அதுதான் முக்கியம். உனக்கு எது தேவையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும். அப்ப தேவையில்லாதது கிடைக்காது, தேவையில்லாதது கிடைக்காது. நன்றாக ஞாபகம். ஆனால் நாம் நினைப்பது உண்டு, நான் பழத்தை எதிர்நோக்கி கல்லை எறிந்தேன், காய் விழுந்திருக்கிறது என்பார் இல்லையா? நான் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று வாழ்க்கையை சலித்துக் கொள்வதுண்டு. ஆனால் அங்கே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பழத்தில் புழு அரித்திருக்கும். பழம் கல் எறிந்தவுடன் விழுந்ததால் மண்ணில் புதைந்துவிடும். எனவே முழுமையாக சுவைத்து சாப்பிட முடியாது. ஆனால் பழமும் காயுமாக இருக்கக்கூடிய நடுநிலையில் இருக்கக்கூடிய அந்த காய் விழுகின்ற பொழுது எந்தவித பதக்கமும் இல்லாமல், எந்தவித சேதாரமும் இல்லாமல் அது கிடைக்கும். அதனுடைய சுவையே தனி. எனவே உனக்கு எது தேவை என்று ஒரு தாய் தன் குழந்தைக்கு எது தேவை என்று அறிந்து உதவுகிறாளோ அதே மாதிரிதான் இயற்கையும் இறைவன். இறைவன் உங்களுக்கு வழங்கினான் என்று நான் சொல்வதற்கு இல்லை. இது உங்கள் கர்மாவின்படி வழங்கப்பட்டது இல்லையா? இயற்கை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த இயற்கைக்கு காரணமும் நீங்கள் தான். உங்கள் முன்ஜென்ம கர்மப்படியே வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீ இங்கே ஆசைப்படுவதெல்லாம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் உனக்கு எது தேவையாக இருக்கிறதோ அதுவெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. நன்றாக ஒத்து பாருங்கள் இதில் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையை. நீ ஆசைப்படுவது அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் அதுவே உன்னை அழித்தும் விடலாம். உனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு கிடைத்த பொருள் இன்று அது பலனற்ற மாதிரி தெரியலாம், சிறிய பொருளாக இருக்கலாம். ஆனால் நாளை அது உன்னை உயர்த்தக்கூடியதாக இருக்கலாம். உனக்கு அந்த உண்மை தெரியாது. அதைத்தான் அந்த வாக்கு உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. எது தேவையோ அது கிடைக்கும். உன் தேவை உனக்கே தெரியாது. ஏனென்றால் உனக்கு நாளை நடப்பதை பற்றிய அறிவு இல்லை. எது உன்னை வளப்படுத்தும் உயர்த்தும் என்கின்ற தெளிவு இல்லை. மயக்கத்திலும் மாயையிலும் இருக்கின்றாய். கர்ம திரை உன்னை மூடிக்கொண்டிருக்கின்றது. எனவே நீ இன்று பார்ப்பதெல்லாம் இந்த கர்ம கணக்கிற்குள் தான். எனவே நீ ஆசைப்படுவதெல்லாம் உன்னை அழிப்பதில் கூட இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு தெரியாது அது நெருப்பென்று, நெருப்பை தொட்டால் சுடும் என்று, நெருப்பு தன் மேல் கொண்டால் தன்னை எரித்து விடும் என்று அது ஆசைப்பட்டு தொடுவதற்கு செல்லும். ஆனால் தாய் தடுத்து விடுவார். குழந்தை அழும், எனக்கு அது வேண்டும் என்று. நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஏது தேவை என்பது அதற்கு தெரியவில்லை. அதை பாதுகாக்கக்கூடிய, அதை சந்தோஷப்படுத்தக்கூடிய, அதனுடைய வாழ்க்கைக்கு நிம்மதி அளிக்கக்கூடிய பொருளான ஒரு பந்தை தாய் கொடுக்கின்ற பொழுது தட்டிவிட்டு சுடுகின்ற நெருப்பை நோக்கி அது கை நீட்டினால் அது தவறுதானே? அதே தவறைதான் மண்ணில் ஒவ்வொரு மனிதர்களும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தன் ஆசையை நோக்கிய பயணத்தில் தேவையை மறந்து விடுகிறார்கள். எது தேவை என்று உன் தேவை உனக்கே தெரியாமல் இருக்கிறது என்கின்ற பொழுது நன்றாக சிந்தியுங்கள். ஏது தேவையோ அது
வழங்கப்பட்டு அது கிடைக்கும். உங்களுக்கு முக்கியமாக தேவை காற்று. உங்களிடம் கேட்டுக் கொடுக்கப்படவில்லை. சுவாசம் வெளியிருந்து ஆக்சிஜன் உள்ளே செல்லவில்லை என்றால் மூச்சு திணறி இறந்து விடுவீர்கள். இது நீங்கள் கேட்காமலே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உண்பதற்கு வேண்டிய உணவுகள் எல்லாம் நீ கேட்காமலேயே விளைந்து காட்டிலும் நாட்டிலுமாக மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பூத்து குலுங்கி காயும் கனியுமாக காத்திருக்கின்றது. ஆற்று வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது, மலை அருவி கொட்டிக் கொண்டிருக்கிறது, வானிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. நீ வாழ வேண்டும் என்பதற்காக எது தேவையோ அது கிடைக்கும் என்ற நம்பிக்கை முதலில் வேண்டும். உன் தேவை உனக்கே தெரியாமல் இருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற பொழுதுதான் நீ ஆசைப்படி செல்கின்ற பொழுது நீ ஆசைப்படுகின்றவைகள் கூட உன்னை அழித்து விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் சில நேரங்களில் யாரிடம் பழகுவது என்று தெரியாமல் பழகிவிட்டு அவர்களால் அவஸ்தைப்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கின்றோம். எனவே ஏது தேவை என்பதை அறிவதற்குரிய அறிவு உங்களிடம் இருந்தால் அதை நோக்கி பயணிங்கள், தப்பில்லை. ஏது தேவையோ நிச்சயமாக அது கிடைத்துக் கொண்டே இருக்கும். இந்த ஆசையில் மாட்டி அலைவாயாமல் இருப்பதற்கு குருவை தேடுங்கள். குருனுடைய உபதேசங்களும் வழிகாட்டுதலும் உங்களை திடமனது உடையவர்களாக மாற்றும். எனவே உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற பொழுது நீங்கள் அலைய வேண்டியதே இல்லையே. முயற்சித்துக் கொண்டிருங்கள். கிடைப்பதெல்லாம் ஏற்றுக்கொண்டு மனதை சந்தோஷமாக வைத்துக் கொண்டிருங்கள். நன்று தீது என்பதெல்லாம் அவரவர் நிலைக்கு தக்கவாறு. உலகத்தை திருத்த உங்களால் முடியாது, நீங்கள் திரும்பினால் மட்டும்தான். எனவே உங்களை திருத்த பாருங்கள், உங்கள் மனதை சுத்தப்படுத்த பாருங்கள். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். வாழ்வு.